அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் மிகவும் குழப்பமானதாகவும் அமைதியின்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. காசு பணங்களை சம்பாதித்து விடுகின்றோம், ஆனால் மன நிம்மதி இல்லை. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காமல் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மன உளைச்சலுக்குள்ளாகின்றோம். இதற்கு சரியான தீர்வுதான் என்ன? இந்த உலகத்துடைய பொருட்களின் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோம்? ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான்: அலா பி திக்ரில்லாஹி தத்ம இன்னல் குலூப். அறிந்து கொள்வீராக, அல்லாஹுவை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அருளியுள்ளான். மேலும் அல்லாஹு தாலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான்: ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஸ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஒரு ஹதீஸில் அருளப்பட்டுள்ளதாவது: அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்களின் மீது ஒவ்வொரு நாளும் நற்பாக்கியங்கள் அருளப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் தகுதிக்கு தக்கவாறு அந்த பாக்கியங்களிலிருந்து கொஞ்சம் கிடைக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பாக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் கிடைக்கும் நேரங்களை அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் செலவழிப்பதால் அல்லாஹும் திருப்தி அடைகின்றான், மேலும் நமது உள்ளமும் அமைதி பெறுகின்றது. எவர் ஃபஜ்ருக்கு பிறகும் மஹரிபிற்கு பிறகும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று 10 முறை கூறி வருகின்றாரோ, அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. மேலும் மலைபோல் வருகின்ற பிரச்சனைகளும் அவருக்கு இலகுவாகின்றன. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹு தாலா அதை லேசாகவும் ஆக்கி வைத்து விடுகின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்வோம். மேலும் கூறப்படுகிறது: திக்ருடைய உள்ளம் உயிருள்ள உள்ளம் என்றும், திக்ரற்ற உள்ளம் உயிரிருந்தும் உயிரற்ற உள்ளம் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் திக்ரோடு வாழும் காலமெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக வாழ்கின்றோம். அல்லாஹுடைய உதவியும் கிடைக்கின்றது, மேலும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அல்லாஹ் இந்த அடியானை பற்றி மலக்குமார்களிடத்தில் பெருமையாகவும் கூறுகின்றான். எனவே கிடைக்கும் நேரமெல்லாம் அதிகமாக அல்லாஹு தாலாவை திக்ரு செய்து வருவோம். அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.